கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆடி பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு பல காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறது நிச்சயமாக ஒரு தேவ பலனை நமக்கு கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரே ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபித்து விட்டு நம்ம மிஷனரிகளுக்காக ஜெபிக்க செல்லலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பலவீனம் காணப்படுகிறது, சரீரத்தில் பலவீனம் காணப்படுகிறது, சுகவீனம் காணப்படுகிறது. சுகத்திற்காக நம்ம ஒரு ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன பலவீனத்தோடு காணப்படுறீங்களோ, என்னென்ன சுகவீனத்தோடு காணப்படுறீங்களோ, எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு சுகவீனம் பலவீனம் இருக்கிறதோ அங்கே உங்கள் கைகளை வைத்து கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சமாதானத்தையும் பரிபூர்ண சமாதானம். இன்னைக்கு பலவீனப்பட்டுட்டா சமாதானம் கெட்டு போயிருது இல்லையா? வீட்டில் பலவீனப்படுறவங்க ஒரு பக்கம், சமாதானம் இல்லாமல் வியாதியினால கஷ்டப்படுறது ஒரு பக்கம், மறுபக்கத்தில் அந்த குடும்பத்தினர் படுகிற அலசடிகள், எவ்வளோ கலக்கங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ கண்ணீர்கள், பண தேவைகள், இவெல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு சொல்ல போகிறோம். என்னென்ன காரியங்களில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்களோ, ஒருவேளை தலையில் ஏதாவது பலவீனம் இருக்கிறதா, இல்லை உங்கள் எந்த பகுதியில் பலவீனம் இருக்கிறதோ அங்கே உங்கள் கரங்களை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி பூரண சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, எந்தெந்த சரீரத்தில் என்னென்ன பகுதியில் பலவீனம் காணப்படுகிறதோ, ஆண்டவரே தலையில் இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே மூளையில் இருக்கிற பலவீனங்கள், நரம்புல இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே அந்த டிஸ்க் லொகேஷன்னால ஏற்பட்ட பலவீனங்கள், ஆண்டவரே கிட்னிஸ்ல இருக்கிற பலவீனங்கள், அப்பா ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள், நுரையீரல்ல இருக்கிற பலவீனங்கள், அப்பா உங்க இடத்துல சொல்லுகிறோம், அப்பா நீர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, நீரே எங்கள் பரிகாரியாய் இருக்கிற கர்த்தர். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம். ஆண்டவரே, சிலுவையில் ஆண்டவரே இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு ஆண்டவரே சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறீரே, அதை நாங்கள் உரிமை பாராட்டி கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யூட்ரஸ்ல இருக்கிற பலவீனங்கள், பிள்ளை பெற விடாதபடிக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறோம், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம். அப்பா, நீர் பூரண சுகத்தை ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ணுகிற தேவன். அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்ய போகிறீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் தரப்போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும் இப்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும் ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. விசுவாசத்தோடு சொல்லு, ஜீவிய நாட்களெல்லாம் அவர் பரிகரிப்பார். ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி.
இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் அவரே நமக்கு பலன் அளிக்கிறது. சொல்லுங்க, என் ஜீவிய நாட்களெல்லாம், ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன பாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன பாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் அவரே நம் மருத்துவர், அவரே சுகமாக்குகிற தேவன். அவர் தழும்புகளால் சுகமானோம். ஆமென். ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. விசுவாசத்தோடு பாடுங்க, அவர் பரிகாரி. ஆமென். ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. அவரே நம் பரிகாரியா இருக்கிற கர்த்தர். ஆமென். சுகத்தை தருவார், பலனை தருவார். ஹல்லேலூயா. சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் புது பலனை உங்களுக்கு தருவார். இன்றைக்கும் நம்ம மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற நாள். இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பஞ்சாப் மாநிலத்தில் மொத்த மக்கள் தொகை 3,17,00,000 மக்கள் இருக்கிறார்கள். 3,17,00,000 மக்கள். அதில் கிறிஸ்தவர்கள் 1% கீழே இருக்கிறாங்க. அதாவது 0.9% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் மனிதர்களை தெய்வமாய் வழிபடுகிறவர்கள் அங்கே அநேகமாக இருக்கிறாங்க. அங்கே அநேக மக்கள் குழுக்கள், அதாவது பீப்புள் குரூப்ஸ், நம்ம அநேக பீப்புள் குரூப்ஸ்க்காக நம்ம பல மாதங்களாக நம்ம ஜெபித்து வந்தோம் இல்லையா? அதே போல் அநேக மக்கள் குழுக்கள் இருக்கிறார்கள். அதாவது 482 மக்கள் குழுக்கள் இருக்கிறாங்க. அதில் 455 மக்கள் குழுக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள் குழுக்களாய் காணப்படுறாங்க. இன்னும் கிறிஸ்துவின் அன்பை அறியாத மக்கள் குழுக்கள் 455. இன்னும் பார்த்தோன்னா அங்கே கொலைகள் அதிகமாய் நடைபெறுகிற ஒரு மாநிலமாய் காணப்படுகிறது. கல்வி அறிவு பார்த்தோன்னா 75% மேலாக லிட்ரஸி ரேட் இருக்கிறது. ஆனால் விமன் எஜுகேஷன், அதாவது பெண்கள் வெறும் 44% பெண்கள் மாத்திரமே எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. அதாவது பெண்கள் கல்வி அங்கே குறைவாக இருக்கிறது. 44% மாத்திரமே பெண்கள் கல்வி அறிவை உடையவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே பேசப்படுகிற மொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பஞ்சாபி பேசுகிறாங்க. அவங்களுடைய முக்கிய தொழில் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம். இந்தியாவின் உணவு கூடை என்று அழைக்கப்படுகிறது பஞ்சாப். அங்கிருந்து தான் அதிகமான தானியங்கள், வீட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
விபத்து விகிதம் என்று பார்க்கும் பொழுது அங்கே முந்தைய ஆண்டை விட 17% அதிகரித்துள்ளது. முந்தைய ஆண்டு கடந்த 2021 விட 2022 17% சாலை விபத்தில் ஏற்படுகிற விபத்துகள் அதிகரித்துள்ளது. பஞ்சாபில் கொலைகள் அதிகமாய் நடைபெறுகிறது. அதாவது மத கலவரங்கள் அதிகமாய் ஏற்படுகிற மாநிலம் பஞ்சாப் என சொல்றாங்க. குற்ற விகிதமும் மிகவும் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக காணப்படுகிறது. இன்றைக்கு பஞ்சாப்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஸ்க்ரீனில் மேப் வரும் பொழுது அந்த கைகளை நீட்டி அங்கே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரணும் சொல்லுங்க. பஞ்சாபில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்பா. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் அந்த மாநிலத்தின் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லுவீங்களா? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அங்க இருக்கிற ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே எழுப்புதல் உண்டாவதாக அப்பா. உயிர் மீட்சி உண்டாவதாக ஆண்டவரே. ஏனோதானோ என்று கிறிஸ்தவர்கள் இராதபடிக்கு காலத்தை எண்ணுகிற அறிவை தருவீராக ஆண்டவரே. காலத்தை எண்ணி ஆண்டவரே செயல்படுகிற செயல் வீரர்களை எழுப்பி தருவீராக ஆண்டவரே. அந்த சர்ச்சஸ்ல ஒரு பின்மாரியின் மலை ஊற்றப்படுவதாக அப்பா. ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸா இல்லாம ஆண்டவரே ரிவைவலிஸ்டாக மாறுவார்களாக. சபைகள் ஆண்டவரே அக்கினியினால நிரப்பப்பட்டு அப்பா அப்பா ஆண்டவரே ரிவைவலுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் மாறுவார்களாக. அங்க இருக்கிற சர்ச்சஸ்குள்ள ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானம் ஐக்கியம் உண்டாவதாக. எல்லா சபைகளும் பிரிவினைகள் இல்லாம ஆண்டவரே ஒன்றிணைந்து செயல்படுவார்களாக அப்பா. சபைகள் இருக்கிற ஆண்டவரே வாலிபர்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. தானியேலுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் அப்பா, ஷாத்ராக் மேஷாக்குள்ள இருந்த அந்த ஆண்டவரே வைராக்கியம், ஆண்டவரே யோசேப்புக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் ஆண்டவரே அந்த சபையில் உள்ள வாலிபர்களுக்குள்ள வருவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா. பாவத்திற்கு அடிமையாயிருக்கிற வாலிபர்களை, கிறிஸ்தவ வாலிபர்களை நீ ரட்சிப்பீராக ஆண்டவரே. போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிற வாலிபர்களை நீங்க சொல்லுங்க. நம்முடைய வாலிபர்களை போல அவங்களை நினைங்க. பஞ்சாப்ல இருக்கிற வாலிபர்களை தேவன் தொடுவீராக அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஊழியர்களை அந்த மாநிலத்திலிருந்தே நீர் எழுப்புவீராக, அந்த சபைகளிலிருந்தே எழுப்புவீராக ஆண்டவரே. இந்தியா சென்னையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து எழுப்புகிறதில்ல, அங்க இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்ய அப்படி ஒரு மிஷனரி மூமெண்ட் எழும்புவதாக சொல்லுங்க ஆண்டவரே. பஞ்சாப்ல இருக்கிற வாலிபர்களை எழுப்புவீராக, மிஷனரிகளாக எழுப்புவீராக. சபையை குறித்து, மாநிலத்தை குறித்து பாரமுடையவர்களாக ஆண்டவரே ஆத்தும பாரத்தினால ஒவ்வொரு சபையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மத கலவரங்கள்னால கொல்லப்படுகிற ஆண்டவரே ஏழை ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாநிலத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. மத கலவரங்கள் நடைபெறக்கூடாது ஆண்டவரே. இன்னசென்ட் பீப்புள் மறிக்க கூடாது ஆண்டவரே. ஒன்றும் தெரியாத எளிமையானவர்கள் மறிக்க கூடாது. மத கலவரங்கள் நிறுத்தப்படுவதாக சமாதானத்தை கொண்டு வருவீராக. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலகமெங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும். உலகமெங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும். வாசல் பிரவேசித்து சிறந்த சேவை செய்குவோம். திறந்த வாசல் பிரவேசித்து சிறந்த சேவை செய்குவோம். சீயோனிலே சுவிசேஷ ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெபம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். சீயோனிலே சுவிசேஷ ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஆமென். பிரியமானவர்களே,
சொன்னது போல் பஞ்சாப் மாநிலத்தில் அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக காணப்படுகிறது. இந்தியாவின் உணவு கூடை என்று அழைக்கப்படுகிற பஞ்சாபில் அநேக மக்கள், நிறைய மக்கள் அந்த அவங்களோட தொழிலே என்னது, விவசாயம் மட்டும்தான். நம்முடைய இந்தியாவை குறித்து சொல்லும் பொழுதே அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பஞ்சாப் மாநிலம் அதிக ஒரு பங்கு வகிக்கிறது இந்த விவசாயத்தில். ஸோ விவசாயத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், விவசாயிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த மக்களுடைய மெயின் அவங்களுடைய பொருளாதாரமே விவசாயத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த விவசாயிகளுக்கு முதலாவது நல்ல ஒரு கால சூழ்நிலை, மழை, நிலம் எல்லாமே அவங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கணும். அடுத்ததாக அரசு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த எல்லா அரசுக்கிட்ட இருந்து வருகிற எல்லா சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்படி அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும். அவங்க விவசாயம் செய்தால் தான் அவங்களால அதை விற்று அவங்க சாப்பிட முடியும். இப்படி அநேக காரியங்கள் ஒரு சைக்கிளாக இருக்கிறது. அது அவங்களுடைய பொருளாதாரத்தை மாத்திரமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை, ப்ரொடக்ஷனை அது நிர்ணயிக்கிற காரியமாக இருக்கிறது. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சருக்காக பஞ்சாபில் இருக்கிற அந்த ஃபார்மர்ஸ்க்காக, அவங்க குடும்பங்களுக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்க என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட, இன்னும் அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய சலுகைகள் கிடைக்க, நல்ல கால சூழ்நிலை, இந்த அக்ரிகல்ச்சர்னால இன்னும் அடுத்த லெவலுக்கு செழிப்பை அவங்க காணும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆகாஷோட இணைந்து இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்காக, பஞ்சாபில் இருக்கிற ஃபார்மர்ஸோட நீட்ஸ்க்காக, அவங்க என்னென்ன நீட்ஸோடு இருக்காங்க தெரியாது, அவங்க என்னென்ன காரியங்களுக்காக அவங்க இன்னும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் எதற்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அதை எல்லாவற்றும் நீங்கள் அருளுங்க. அந்த நம்மளுடைய நாடு பஞ்சாப் மாநிலம் செழித்தோங்கணும், அக்ரிகல்ச்சர் செழித்தோங்கணும்னு சொல்லி பாரத்தோடு நீங்கள் கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் பஞ்சாபுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாபில் இருக்கிற ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சென்ற நாட்களில் அநேக பிரச்சனைகள், அநேக கடன் பிரச்சனைகள் மத்தியில் விவசாயிகள் இருந்ததை நாங்கள் அறிவோம். ஆண்டவர், நீர் அறிவீர். எத்தனை போராட்டங்கள், பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் பஞ்சாபில் இருந்து ஃபார்மர்ஸ் போய் போராட்டம் செய்தது. எத்தனையோ ஃபார்மர்ஸ் தங்கள் உயிரை இழந்து விட்டாங்கப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் பஞ்சாபில் இருக்கிற ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறவர் அல்லவா நீர். பஞ்சாப் எங்களுடைய ஃபுட் கேபிட்டல், எங்கள் இந்தியாவில் அங்கே தான் அதிக அது கோதுமை போன்ற காரியங்கள் உற்பத்தியாக்கப்படுகிறது. ஆண்டவரே, ஒரு நாளும் அங்கே எந்த ஒரு பஞ்சமும் வரக்கூடாது. பஞ்சாபில் பஞ்சம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அங்கே எத்தனையோ விவசாய நிலங்கள் உண்டு, அங்கே எத்தனையோ விவசாயிகள் உண்டு. விவசாயத்தை நம்பி இருக்கிற ஜனங்கள் உண்டப்பா. எங்கள் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. அங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என் ஆண்டவர் ஹல்லேலூயா உதவி செய்வீராக. என் ஆண்டவர் அவர்களை நடத்துவீராக. அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. நாங்கள் அவங்கள் தேவைகளை அறியோம், ஆனால் நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர் ஐயா. உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். தேவையான லோன், அநேக ஃபார்மர்ஸ் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கிறார்களே, அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும். அவங்க ஃபீல்டுக்கு தேவையான கிராப்ஸுக்கு தேவையான பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இதன் மூலமாக அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சாட்சிகள் எழும்பட்டும். இதன் மூலமாக உம்முடைய நாமம் அங்கே உயர்த்தப்படட்டும் ஐயா. உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவார்
உறங்குவதில்லையே, நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பஞ்சாப் மாநிலத்தில் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக தாங்கப்படும் மிஷனரிகளுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். பல முறை அப்பா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஒரு சம்பவம். தமிழ்நாட்டிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் நினைக்கிறேன், அங்கே இருந்து சில சகோதரிகளாக இணைந்து அவங்க தாங்கி கொண்டிருக்கிற மிஷனரிகளுக்காக அவங்க ஒரு நாள் இரவு ஜெபிக்கும் பொழுது, அதே இரவில் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்த அந்த மிஷனரிகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளையிட்டார் என்று ஒரு சாட்சியை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தாங்கி கொண்டிருக்கிற 7 மிஷனரிகள், விஸ்வவாணி, MIM, IDA மிஷன், த வே சர்ச் என்ற இந்த 4 ஆர்கனைசேஷன்கள், இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக 7 மிஷனரிகளை பஞ்சாப் மாநிலத்தில் நம்ம தாங்கி வருகிறோம். அந்த 7 பேரை சொல்லும் பொழுது நீங்களும் என்னோடு சேர்ந்து அவங்க பேரை சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பீங்களா? நான் அந்த பேர்களை வாசிக்கிறேன். ஜக்தர் சிங், பூட்டா சிங், வக்கீல் சிங், சிம்பால், சோஹன்லால், சட்பல் சிங், குல்தீப் சிங். இந்த 7 பேருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நீங்கள் ஜெபிப்பீங்களா? நம்ம உருக்கமான ஜெபம், நம்முடைய நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல நம்ம உண்மையாக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக ஆண்டவர் இந்த 7 ஊழியர்களுக்கு அங்கே பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உண்மையாய் கருத்தாய் ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபிக்கலனா வேற யார் ஜெபிப்பாங்க? நம்ம போகக்கூடாத இடத்திற்கு, கஷ்டமான அந்த சூழ்நிலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்களே, நம்ம செய்யக்கூடிய இந்த 2 நிமிஷம் ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டும் பொழுது அது பெரிய பலத்த அற்புதத்தை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த 7 பேருக்காக இப்போ கண்களை மூடி கருத்தாக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இந்த 7 மிஷனரிகளை நீர் எழுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 7 பேரையும், அவர்கள் குடும்பத்தையும், அவர்கள் பிள்ளைகளையும், அவர்கள் ஊழியத்தையும், அவங்க எங்க இருக்கிறார்களோ அந்த இடத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுதே ஒரு பாதுகாப்பை நீர் கட்டளையிடுவீராக. என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாதப்பா. என்ன வந்து ஆண்டவரே யாராவது தாக்குறார்களா ஆண்டவரே? தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்கிறதா, மதவாதிகள் தாக்குதல் இருக்கிறதா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தேவ நீர் இப்பொழுது அவர்களுக்கு தூதர்களை அனுப்பி ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த 7 பேரை சுற்றிலும், அவங்க ஊழிய எல்லைகளை சுற்றிலும் ஆண்டவரே, அந்த விசுவாசிகள் குடும்பங்களை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பின் வளையம் ஆண்டவரே இப்பொழுது போடப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அதே போல் அவங்க தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 7 ஊழியர்கள் அந்த கடினமான இடங்கள்ல, கடினமான பகுதியில் ஊழியம் செய்கிறார்களே, ஒன்றும் எதிர்பாராமல், எதையும் எதிர்பாராமல் ஆண்டவரே, தங்களுடைய ஜீவனையும் பொறுப்பெடுத்தாமல் ஆண்டவரே உமக்காக நிற்கிற அந்த ஊழியர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஆண்டவரே ஒரு 1000 இருக்கலாம், பல 1000 இருக்கலாம், லட்சமா இருக்கலாம். எல்லாம் உமக்கு லேசான காரியம், எல்லாம் உமக்கு லேசான காரியம். பரத்திலிருந்து ஆண்டவரே ஒத்தாசை நீர் அனுப்புவீராக. எல்லா தேவைகளை சந்திப்பீராக, குடும்ப தேவைகளை சந்திப்பீராக. பிள்ளைகள் ஆசைப்படுறத வாங்கி கொடுக்க முடியலையே என்று கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. பிள்ளைகளுடைய ஃபீஸ் காரியங்கள், படிப்பு காரியங்கள், ஆண்டவரை உணவு கடுத்த காரியங்கள், உடை கடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஒன்றுக்கும் கலங்காமல் ஆண்டவரே சந்தோஷமாக உம்முடைய ஊழியத்தை செய்ய நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க. குடும்பத்துல நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க.
வீட்டுல நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் நல்ல வல்லமை வரங்களை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பகுதியில் பெரிய அற்புதங்களை, சுகமளிக்கிற அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், பிசாசல் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்கிற அபிஷேகத்தினால அந்த 7 பேரையும் நிரப்பி ஆண்டவர் 7 பேர் 70 பேராக மாறுவார்களாக. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. ஆண்டவரே சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால பெரிய அற்புதங்களை நாங்கள் கேட்க போகிறோம். சாட்சிகளை கேட்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவோம். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவோம். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிலைவரமாயென்றும் தாங்கி நிற்போம். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிலைவரமாயென்றும் தாங்கி நிற்போம். விளைந்த பலனை அறுப்பாரில் விளைவின் நற்பலன் மாடிடுதே. விளைந்த பலனை அறுப்பாரில் விளைவின் நற்பலன் மாடிடுதே. அறுவடை மிகுதி நாளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. அறுவடை மிகுதி நாளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. அவர் போல் பேசிட நாவில், அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவில், அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் கேட்கலையோ. என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பார், விளைவின் நற்பலன் மாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. ஆத்தும ரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. ஆத்தும ரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. திறப்பின் வாசலில் நிற்பவன் யார்? தினம் அவர் குரல் கேட்கலையோ. திறப்பின் வாசலில் நிற்பவன் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பார், விளைந்த நற்பலன் விளைந்த நற்பலனை அறுப்பாரில் விளைவின் நற்பலன் மாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில் விளைவின் நற்பலன் மாடிடுதே. விளைந்த பலனை அறுப்பாரில் விளைவின் நற்பலன் மாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. 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 விளைந்த பலனை அறுப்பார், விளைவின் நற்பலன் மாடிடுதே. விளைந்த பலனை அறுப்பாரில் விளைந்த நற்பலன் மாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே.
ஆத்தும தரிசனம் கண்டிடுவார். ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார். ஆத்தும தரிசனம் கண்டிடுவார். ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார். விரைந்து சென்று சேவை செய்வோம், விளைவின் பலனை அறுத்திடுவோம். விரைந்து சென்று சேவை செய்வோம், விளைவின் பலனை அறுத்திடுவோம். விளைந்த பலனை அறுப்பாரில் விளைவின் நற்பலன் மாறிடுவே. அறுவடை மிகுதியாளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே.